श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः நமஸ்தலசை சபையின் ஆண்டாள் கோஷ்டியின் சார்பாக அனைவரையும் இந்த கருத்தரங்கத்திற்கு வரவேற்கின்றோம். இந்த கருத்தரங்கத்தில் 3 பெண்மணிகள் பேச இருக்கின்றனர். மூவரும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களில் சிரேஷ்டர்களாக விளங்குபவர்கள். இப்போது நாம் கொண்டாடுவது ராமானுஜ சகஸ்ராப்தி உற்சவம் அல்லவா? அதனால் இவர்கள் பேச இருக்கும் தலைப்பு அமுதனார் கண்ட அமிர்தம். முதலில் ஸ்ரீமதி பிரபா சேனேஷ். இவர் பூனாவை சேர்ந்தவர். வில்லூர் நடாது ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் ஸ்ரீ பூவே கருணாகராச்சாரியாரின் சிஷ்யையும் மருமகளும் ஆவார். தேவனார் வளாகம் ஸ்ரீ பூவே சாரநாதன் சுவாமியின் மகளான ஸ்ரீமதி பிரபா சிறு வயது முதலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்களை மட்டுமல்லாமல் திவ்ய பிரபந்தங்கள், தேசிக சோஸ்திரங்கள் முதலியவற்றை தம் பெற்றோரிடமிருந்து கற்றவர். நெல்வாய் ஸ்ரீ ஊவே சௌமியநாராயணன் சுவாமியிடமிருந்து ரகசிய திரைசார காலட்சேபம் பெற்றவர் மற்றும் அநேக ரகசிய கிரந்தங்களை பற்றி கேட்கும் பாக்கியம் பெற்றவர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இவருக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தால் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் ஆசுகவி பரம்பரையில் மருமகளானார். தன் ஆச்சாரியர் ஸ்ரீ பூவே கருணாகராச்சாரியாரிடமிருந்து மென்மேலும் சம்பிரதாய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார். பாமர மக்களுக்கு சனாதன தர்மத்தை பற்றி எளிமையான வழியில் கூற வேண்டும் என்ற தன் ஆச்சாரியன் கருத்தை இவரும் பின்பற்றுபவர். இத்தோடு இவர் பயோடெக்னாலஜியில் மாஸ்டர்ஸ் டிகிரி படித்தவர். இரண்டாவதாக பேச போவது போகிறவர் ஸ்ரீமதி கோதை ஸ்ரீதரன். இவர் மும்பை டோம்பிவிலியை சேர்ந்தவர். திருவள்ளரை மேல திருமாளிகை அம்மாள் ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம். குழந்தை பருவம் முதலே திவ்ய பிரபந்தங்களையும் பூர்வாச்சாரியா ஸ்லோகங்களையும் தன் தாய்வழி பாட்டனார் ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாச ஐயங்காரிடமும் ஸ்ரீ ஊவே ஆர் பாட்ராச்சாரியா மற்றும் ஸ்ரீமதி ஜெயலட்சுமியிடமிருந்து கற்றவர். ஸ்ரீமதி கீதா பத்ரி நாராயணன் அவர்களிடமிருந்து சுவாமி தேசிகனின் ஸ்ரீசுக்திகளை கற்றவர். புரண்டோடும் நீர் எப்படி தங்கு தடையின்றி ஓடுமோ அப்படி சம்பிரதாய விஷயங்களை சொல்லும் ஆற்றல் படைத்தவர். தான் கற்ற பிரபந்தங்களையும் பூர்வாச்சாரியா ஸ்லோகங்களையும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். பெருமாள் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, பிரபந்தசாரம் போன்ற பல திவ்ய பிரபந்தங்களுக்கு சம்பிரதாய விஷயமான வினாக்களை எழுதி கொடுத்து கற்றுக்கொள்பவர்களை ஊக்குவிப்பவர். நம் சபையின் மூலமாக நடத்தப்படும் பாலதேசிகா என்கிற வகுப்பின் ஆசிரியர்களில் ஒருவரான இவர் டோம்பிவிலியில் வகுப்புகளை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றார். மேலும் ஸ்கைப்பிலும் வகுப்புகளை நடத்துகிறார். இத்தோடு இவர் சங்கீதமும் அறிந்தவர். கடைசியாக பேச இருப்பவர் பெங்களூரை சேர்ந்த டாக்டர் ஹேமா ராஜகோபாலன் அவர்கள். ஸ்ரீ அகோபலி மடம், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன், ஸ்ரீமத் அழகிய சிங்கர்கள் திருவடி சம்பந்தம் பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவரான இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் வைணவ துறையில் MA மற்றும் PhD பட்டம் பெற்றவர். 45ஆம் பட்டம் வில்லிவலம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரிடம் ஆரம்ப காலத்திலும் பின்னர் அரசாணிப்பாலை, நல்லூர் ஸ்ரீ ஊவே சேவா ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமியிடம் முறையாக ஸ்ரீமத் ரகசிய திரைசார காலட்சேபம் கேட்கும் பாக்கியம் பெற்றார். சுவாமி தேசிகன் அருளிய பரமபத சோபானம் என்னும் ரகசிய நூலை கற்று அதில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். நாற்கவி புலவரான திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி என்னும் பிரபந்தத்தின் பெருமையும் அதன் உள்ளடங்கிய விஷயங்களை பற்றியும் அறிவு தரும் பெரிய திருமொழி என்னும் நூலை எழுதியவர். மேலும் பல சிறந்த உரை நூல்களை அழிந்து விடாதபடி முனைந்து அச்சேற்றியவர். ஸ்ரீ தேசிக சேவா, ஸ்ரீ ரிசுமப்ரியா, வைணவன் குரல் முதலிய பத்திரிகைகளில்
தொடர்ந்து பல கட்டுரைகளை வரைந்து எழுத்து பணிபுரிந்து வருகின்றார். இந்த கருத்தரங்கத்தில் ஒரு பேச்சாளராக இவர் பங்கேற்பது நாம் பெற்ற பாக்கியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இனி நாம் அனைவரும் கருத்தரங்கத்தை அனுபவிப்போம். सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तंसां गुरुपंक्ति श्रियन्नुमः श्रीमते श्री लक्ष्मीन्द्र सिंह दिव्य पादुका सेवक श्री वेंकटकोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्री सौम्य नारायणार्य महादेशिकाय नमः श्रीमते श्री सारनाथार्य महादेशिकाय नमः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं कारे करुणै रामानुसा இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்ப்புயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. நமசபாய். இன்றைய தினம் இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பு அமுதனார் கண்ட அமிர்தம் அப்படிங்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயம். நம்மளுக்கெல்லாம் அமிர்தம் அப்படின்னு கேட்டாலே என்ன தோன்றது? பார்க்கடலை கடைஞ்சி எடுத்த அமிர்தத்தை பத்தி தோன்றது. பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்து அதனால தேவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிரஞ்சீவத்தனம் வந்தது அப்படின்னு சொல்றான். நீண்ட காலம் இருந்தாலாம். ஆனா அந்த அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானுக்கு லக்ஷ்மி கிடைச்சா. அவதான் உண்மையான அமுது. இந்த அமுதை விட சிறந்ததான ஒரு அமுதை அனுபவிக்க கிடைக்கிறது நம்மளுக்கு அமுதனார் மூலம். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருவரங்க அமுதனார் அப்படிங்கிறவர் ராமானுஜராகிற அமுத கடல்லேருந்து கடைஞ்சி அவருடைய கீர்த்தியாகிற அமுதத்திலேருந்து கடைஞ்சி அவருடைய குணங்களை முத்தாக எடுத்து திருநாமங்களை முத்தாக எடுத்து அதை கோர்த்து ஒரு அந்தாதியாக நம்மளுக்கு அமிர்தமாக கொடுத்திருக்கார். அதை தான் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இந்த அமுதனாரனுடைய பிரபந்தம் ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கிறது தான் அமிர்தம். அந்த அமிர்தம் 4000 கடைசி பிரபந்தமாக அமைஞ்சிருக்கு. 4000 முதலாயிரத்தின் கடைசி பிரபந்தம் கண்ணினும் செலுத்தாமல் பகவத் சேஷத்துவத்தின் பராகாஷ்டை பாகவத சேஷத்துவம் அப்படின்னு அது காண்பிச்சு கொடுக்குது. பாகவத சேஷத்துவத்தின் பராகாஷ்டை ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தது இந்த அமுதனார் கண்ட அமிர்தமாகிற ராமானுஜ நூற்றந்தாதி
4ஆம் ஆயிரத்தின் கடைசி பகுதியானது. இந்த அமிர்தத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூலின் தனியன்களை சேவிக்கணும். தனியன்கள்ல ஒரு விஷயம் காட்டப்படுறது. அது என்னன்னா, எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் அதுல 3 வைலட்சண்யங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பக்திரு வைலட்சண்யம், அந்த கிரந்தத்தை யார் சொன்னாலும் அந்த பக்தாவனுடைய விசேஷங்கள் பக்திரு வைலட்சண்யம். அடுத்தது அந்த கிரந்தம் என்ன விஷயம் சொல்ல வருது அப்படிங்கிற விஷய வைலட்சண்யம். அடுத்தது அந்த கிரந்தத்துக்கே உரிய வைலட்சண்யம் கிரந்த வைலட்சண்யம். இது 3 தனியன்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல் தனியன் ராமானுச நூற்றந்தாதிக்கு முன்னை வினயகல முன்கிற் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக சேர்த்தினேன் தென்குலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான் அப்படின்னார். இந்த தனியன் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்தது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூங்கில் குடி அமுதன் அவருடைய திருவடியானது என்னுடைய சென்னிக்கு அணி, என்னுடைய முடிக்கு ஒரு பூஷணமாக இருக்கு அவருடைய திருவடி அப்படிங்கிறார். அவரை மூங்கில் குடி அமுதன் அப்படின்னு கொண்டாடுறார். மூங்கில் குடி அப்படிங்கிறது திருவரங்க தமுதனாருடைய குடியாகும். திருவரங்க தமுதனாருக்கு பெரிய கோயில் நம்பின்னு திருநாமம் உண்டு. அவளுடைய குலத்துல வந்தவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்துல, திருவரங்கம் கோயில் கைங்கரியத்துல, நிர்வாகத்துல ஈடுபட்டவர்கள். அந்த குடியை சேர்ந்தவர். அது மூங்கில் குடி அப்படிங்கிறது தான் விசேஷம். மூங்கில் எப்படி இருக்கும்? நேர நிமிர்ந்தும் நிற்கும், வளைஞ்சியும் கொடுக்கும். இவர்கள்லாம் அப்படிதானா, எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணும் பொழுது அவ்வளவு உற்சாகத்தோட நிமிர்ந்து நிற்பாளாம். அதே அடியவர்கள் வந்தா குனிஞ்சி அடிபடிஞ்சு நிற்பாளாம். அது மட்டும் இல்ல, மூங்கில் அப்படிங்கறத வச்சுட்டுதான் புல்லாங்குழல பண்றான். புல்லாங்குழல்ல இருந்து அமுது பொங்கி ததும்ப கீதம் படித்தார் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி புல்லாங்குழலுடைய குடியிலேருந்து வந்ததுனால இந்த அமுதனார் அமுதத்தை சுரிந்தார் நமக்கு அப்படிங்கிறது தெரியாது. அப்பேற்பட்ட இந்த பக்தாவாகிற அமுதனாருடைய வைலட்சண்யத்தை சொல்றது இந்த தனியனானது பக்திரு வைலட்சண்யத்தை சொல்றது. அடுத்த தனியன் நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுசமுனித்தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பாலியமும் கலித்துறை அந்தாதிவோத இசை நெஞ்சமே அப்படிங்கிறது. இந்த தனியன்ல நெஞ்சமே அப்படின்னு நெஞ்ச கூட்டு சொல்றார் எம்பார் அருளி செய்த தனியன். அதுல என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய விஷயம் எப்படி சயந்தரும் கீர்த்தி ராமானுசமுனி தாளினை மேல் மொழிந்தது. சயம் தரும்னா ஜெயம் தரும் கீர்த்தி. இந்த கிரந்தத்தை படிச்சா ஜெயம் வருமா, ஜெயத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை உடையதாம். ஏன்னா யார பத்தின பிரபந்தம் இது? ராமானுசனை பத்தி. ராமானுசன் எதை தொட்டாலும் ஜெயம்தான். அவர் வேதாந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு நினைச்சார், அதுல ஜெயம் கொண்டார். ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். திவ்யதேச யாத்திரை பண்ணணும்னு நினைச்சார், ஆசேது ஹிமாச்சலம் யாத்திரை போயிட்டு ஜெயம் கொண்டார். எந்த சிஷ்யர்களை திருத்தி பணி கொள்ளணும்னு மனசுல நினைச்சா போரும் அது நடந்துடும். அது அருளாள பெருமாள் எம்பெருமானாராகவும் இருக்கலாம், அமுதனாரே இவர் திருத்தி பணி கொண்டவர் தான் அவராகவும் இருக்கலாம், இல்ல அவருக்கு ஒரு காலத்துல குருவாயிருந்த யாதவ பிரகாஷராகவும் இருக்கலாம். எதை தொட்டாலும் ஜெயம்தான். எந்த சிஷ்யரை திருத்தி பணி பண்ணணும்னு நினைச்சாலும் கட்டாயம் அது நடக்குமா. அப்பேற்பட்ட சயம் தரு கீர்த்தியை பாடக்கூடிய பிரபந்தம் இது. அதனால சந்த விஷயத்தை பாடக்கூடியது அப்படின்னு விஷய வைலட்சண்யம் சொல்லப்பட்டிருக்கு இந்த தனியன்ல. மூணாவது தனியன் சொல்லின் தொகைகள் கொண்டு உனதடு போதிக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரமா ராமானுசா இதன் விண்ணப்பமே அப்படின்னு சொல்றார். இந்த தனியன் பிள்ளான் அருளி செய்தது. அவர் என்ன சொல்றார், இந்த கிரந்தம் எப்பேற்பட்டது? சொல்லின் தொகை கொண்டு, சொற்களுடைய தொகை. என்ன சொற்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ராமானுஜ நாமங்கள் இதுல அடங்கியிருக்கான். ஒரு பாசுரத்திலையும் ராமானுசா ராமானுசா ராமானுசான்னு சொல்லிண்டே வருவார். அப்பேற்பட்ட சொல்லின் தொகை கொண்டது இது. இந்த சொற்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, குரத்தாழ்வான் சொல்றார், நச்சேத் ராமானுஜ இத்யேஷா சதுரா சதுராட்சரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவா அந்தமாதிருஷாக. இந்த ராமானுஜா அப்படிங்கிற 4 எழுத்துக்களை நம்ம சொல்லாம போனா இந்த சம்சாரமாகிற இருட்டுல போய் உழல மாட்டோமோ, இதுக்கு போய் நாம் ஆளாவோமோ அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட இந்த நாம வைபவத்தை சொல்றது இந்த கிரந்தம். அந்த சொற்களை நாமங்களை அடக்கி இருக்கிறதுனால இதுக்கு பெருமை அப்படின்னு கிரந்த வைலட்சண்யத்தை சொல்லியிருக்கு இந்த மூன்றாவது தனியன். இப்படி அற்புதமாக
தனியன்கள் அமைந்துள்ள இந்த பிரபந்தம் எப்பேற்பட்டதுன்னு பார்த்தா, இவர் அமுதனார் ராமானுஜர் விழுந்து சேவிப்பார் சில இடங்கள்ல நாம் போய் சேவிக்கிறேனேன்னு நைச்சானுசந்தானம் படுவார். சில இடங்கள்ல ராமானுஜருக்கு அவருடைய பூர்வாச்சாரியர்களோட ஆழ்வார்களோட இருந்த சம்பந்தத்தை, அவருக்கு இவர்கள் கிட்டக்க இருந்த ஈடுபாட்டை சொல்லி வழிபடுவார். அந்த மாதிரி பல வகையா அமைஞ்சிருக்கு. இந்த பிரபந்தம் முழுவதையும் அனுபவிக்கிறதுக்கு அடியோங்களை நியமிச்சிருக்கார். அதுல முதல் 36 பாசுரங்களை எடுத்து அதன் சுருக்கை சொல்ல முயல போகிறேன். இப்ப அடியே இந்த முதல் 36 பாசுரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, பாசுரங்கள் வரிசையில இப்ப அடியே சொல்ல போறது இல்ல, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் நம்ம விஷயங்கள் வரிசையில. அதை வச்சுட்டு இந்த பாசுரங்களுடைய கருத்தை என்னன்னு பார்ப்போம். முதல்ல ராமானுஜருடைய அவதார ரகசியம், அது எந்த பாசுரங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது ராமானுஜருக்கு ஆழ்வார்கள் கிட்டக்க இருந்த ஈடுபாடு, அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது அமுதனார் உணர்ந்த ராமானுஜரின் பெருமை, அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது அமுதனாருடைய நைச்சானுசந்தானத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் அமுதனார் ராமானுஜ சிஷ்யர்களை பாடினதை பார்ப்போம். இப்ப முதல்ல ராமானுஜருடைய அவதார ரகசியம். அவதார ரகசியம்னு பார்த்தோம்னா, எந்த காலத்துல அவதாரம் பண்ணார் ராமானுஜர் அப்படின்னு முதல்ல கேள்வி வருது. அதுக்கு அமுதனார் சொல்றார் 16ஆம் பாசுரத்துல, தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து. என்ன நாள் வந்தார் அவர்? தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து. இந்த மறைக்கு வேதத்துக்கு தாழ்ச்சியே கிடையாதாம், ஆனா அது கூட தாழ்ந்து போச்சாம். தாழ் ஒன்றில்லா மறை தாழ்ந்து. எப்படி தாழ்ந்து போச்சு? சுவாமி தேசிகன் சொல்றார், வியாசோ ஹாசபதீகிருதா. வியாசர் பரிகாசத்துக்கு பாத்திரமாயிட்டாராம். மறை தாழ்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? மறையினுடைய பொருளை விளக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு வழி ஆயிட்டார்களாம். மறையின் அர்த்தத்தை திருடக்கூடியவர்கள் வந்துட்டார்களாம். அதனால இந்த வியாசரை பரிகாசத்துக்கு பாத்திரமாக்கிட்டாராம். அது மட்டும் இல்ல, பரிருதா ராஜேதசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வால்மீகியை சேதசிலேயே விலகி விட்டாராம். அது மட்டும் இல்ல, கிருப்தகா கேலி சுகஹா, சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர்ஷியை ஒரு விளையாட்டு கிளியை போல ஆக்கிட்டாராம். அது மட்டும் இல்ல, சச்ச முதா போதாய போதாயனா, போதாயன விருத்தின்னு ஒண்ணு இருந்தது, அது எங்க போச்சுன்னே தெரியல. இந்த மாதிரி மறை தாழ்ந்து போச்சு. அதனால அந்த காலத்துல ராமானுஜர் அவதாரம் பண்ணினார். எதற்காக அவதாரம் பண்ணினார்? அவதார காரணம் என்ன? இந்த மறையை கை தூக்கி விடுறதுக்காக. அத 32ஆம் பாட்டுல சொல்றார். செருகலியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்து எடுத்தழித்த அருந்தவன். இந்த செரு கலியால, இந்த கலியினால மறையெல்லாம் தாழ்ந்து போச்சு. அந்த கலிய கெடுத்து கை தூக்கி விடுறதுக்காக வந்தாராம். கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார். வரப்போறார் ராமானுஜர் அப்படின்னு சூச்சிப்பித்தார். அதை உண்மைப்படுத்தி இந்த செரு கலியை நீக்குவதற்காக ராமானுஜர் வந்து சேர்ந்தார். அவருடைய அவதார காரணம் ஒண்ணு. இரண்டாவது அவதார காரணம், இந்த வேதத்தை வெறும வேதமா வச்சுண்டா என்ன பயன்? அதனுடைய சாறு நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா? அதனால வேதத்தை ஒரு சுரபியா வச்சுண்டு, அர்ஜுனனை கண்ணா வச்சுண்டு, எம்பெருமான் கண்ணன் அந்த பசுவை சொரந்து கீதையை கொடுத்தான் நம்மளுக்கு. அந்த கீதைக்கு ஒரு ஹானி வந்து கொடுத்தான். அதுக்கும் குதிருஷ்டியா ஏதாவது வியாக்கியானங்கள்லாம் வர ஆரம்பிச்சு கொடுத்தோம். அடாடா, இதை காப்பாற்றணுமே, இதை காப்பாத்துறதுக்கு என்ன வழி? சரி, அவதாரம், ராமானுஜருடைய அவதாரம் தான் வழி அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு ஒரு அவதாரம் பண்ணினாராம். இதை 36ஆம் பாட்டுல சொல்றார். கடல் கொண்ட நேமியன் நாருயிர் நாதன் அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப அன்று ஆரண சொல்லை எடுத்து கொடுத்தார். அப்புறம் என்னாச்சு? பின்னும் காசினியோர் இடன் கண் வீழ்ந்திட, யார் யார் கையோ போய் அது வீழ்ந்தது. அதனால தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அவரே திரும்பி வந்து அந்த நன் பொருளை உபதேசம் பண்றதுக்கு, கீதா பாஷ்யம் பண்றதுக்கு ராமானுஜராக அவதாரம் பண்ணினாராம். யாருடைய அவதாரம் ராமானுஜர் அப்படிங்கிறது இதுலயே தெரியறது. தானும் அவ்வொன் பொருள் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டார். இதை இன்னும் பறக்க 68ஆம் பாசுரத்துல வேற சொல்ல போறார். மாயவன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய அப்படின்னு சொல்ல போறார். இந்த 36ஆம் பாசுரத்துல அவதாரம் சூச்சிப்பித்தார். எம்பெருமானுடைய அவதாரம் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த எம்பெருமான் எப்படி வந்தார் அவதாரமாக ராமானுஜராக அப்படின்னு பார்த்தா, தனியா வரலையாம்.
ஆயுதங்களோட வந்தார் அப்படிங்கிறார். அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நான் தகமும் படர் கண்டும் முன் சார்ந்த வில்லும் உடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்றிடையே இராமானுசமுனியாயினையின் நிலத்தே. ராமானுஜர் இந்த உலகத்துக்கு வந்தார், ராமானுஜரா வந்தார், முனியாக வந்தார். எப்படி வந்தார்? யார் வந்தார்? அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன், அந்த ஸ்ரீயப்பதியான நாராயணனே வந்தார். எதோட கூடி வந்தார்? பஞ்சாயுதங்களோட கூடி வந்தார். அதையோடு நாந்தகமும் படர் கண்டும் ஒன் சார்ந்தவில்லும் உடையார் புரி சங்கமும். என்னடா பொருள் அப்படின்னு பார்த்தா, பஞ்சாயுதங்களுக்கெல்லாம் ஆசையாம். இப்பேற்பட்ட அற்புதமான அவதாரம் பண்றாரு எம்பெருமான், நாம் போய் நம்மளுடைய கைங்கரியத்தை பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைச்சு ஒரு ஆயுதமும் ஒரு விஷயமாக மாறித்தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா, சக்கரம் ராமானுஜருக்கு தேஜஸாக ஆச்சாம், சங்கம் ராமானுஜருடைய ஞானமாக ஆச்சாம், நாந்தகம்னு சொல்லக்கூடிய வாள் அவருடைய திருநாக்காக ஆச்சாம். அதை வச்சுதான வாதியரை வென்றார். அதனால் அவருடைய சார்கம், பெருமானுடைய சார்கம் இவருடைய சொற்களாக கிரந்தங்களாக ஆச்சாம். அது மட்டும் இல்ல, இந்த தண்டுன்னு சொல்லக்கூடிய கதையானது அவருடைய கிருதண்டமாக ஆச்சாம். அவர் ஈஸ்வரன். அதனால் அப்பேற்பட்ட அடையார் கமல தளர்மகள் கேழ்வனுடைய ஆயுதங்களோட கூடிய அவதாரம் ராமானுஜர்னு ஒரு விஷயம். அது சுவாமி தேசிகனும் ஆதரிக்கிறார். ஏன்னா நனு ராமாவர்ஜ சயேஷ பூயா சஹா, அவர் தான் ராமானுஜராக வந்தார், அந்த புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா இதுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம். என்ன அர்த்தம்னா, அடையார் கமல தளர்மகள் கேழ்வன் அவருடைய கையாழி சங்கு எல்லாம் அவதாரமாக வந்தது. என்ன பொருள்னா, பஞ்சாயுதங்களே அவதாரமாக வந்தது. எம்பெருமான் பஞ்சாயுதங்களோட வரல, பஞ்சாயுதங்கள் மட்டுமே வந்தது. அது எப்படி வர முடியும்? 5 ஆத்மாக்கள் ஒரே சரீரத்துல வர முடியுமா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்றாரு இந்த பாசுரத்திலே. இடையே அப்படின்னா, இடையேனா அனுப்பிரவேசாவதாரம்னு அர்த்தம். 5 ஆத்மாக்கள் சேர்ந்து இருக்க முடியுமா? அந்த மாதிரி இடையே ராமானுசுமுனியாயின ஏன் இப்படி சேர்ந்து வந்தது ஆயுதங்கள்லாம்னு பார்த்தா, ஒரு ஆயுதமா வந்து பார்த்துதான் ஒரு ஆழ்வாரா பெருசா காரியம் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் சேர்ந்து வருவோம், காரியத்தை சாதிப்போம் அப்படின்னு நினைச்சு சேர்ந்து வந்துதான். ரொம்ப அழகா. அது மட்டும் இல்ல, இந்த ஆயுதங்கள்லாம் பொதுவா எம்பெருமான் நிகிரக சங்கல்பத்துக்கு தான் எடுக்கிறான், சத்ருக்களை அடிக்கிறதுக்கு தான் எடுக்கிறான். இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? நிகிரக சங்கல்பமும் நல்ல காரியம் தான், இருந்தாலும் நேரடியா அருள் புரியறது இன்னும் நல்லது இல்லையா? அதனால அதுக்கு உபயோகப்படுத்த மாட்டாரோ எம்பெருமான் அப்படின்னு நினைச்சு ராமானுஜராக வந்த பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பூதலம் காப்பதற்கு, இந்த பூதலத்தை காப்பதற்கு இந்த ஆயுதங்கள் வந்ததுன்னு சொல்றார் இந்த இடத்துல. அமுதனா காப்பதற்கு வந்தார். இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சு எத்தனையோ பேரை ஜீவனம் அடைய செய்தார் ராமானுஜன் தெரிகிறது. இந்த பூதலம் காப்பதை சுவாமி தேசிகன் எப்படி பாடுறாருன்னு பார்த்தா, பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹா அப்படிங்கிறார். இந்த யதீந்திரர் பரிரக்ஷணம் சம்ரக்ஷணம் பண்றதுக்கே வந்தார். யாருடைய அவதாரமாக வந்தார்? விவிருதே பஞ்சபிர் ஆயுதே முராரே, இந்த பஞ்சாயுதங்களாக சம்ரக்ஷணத்துக்கு வந்தார் அப்படின்னு அற்புதமாக அவதார ரகசியத்தை சொன்னார். அடுத்தது ஆழ்வார்கள் கிட்டக்க எப்படி ஈடுபட்டார் ராமானுஜர் அப்படிங்கறத 8வது பாசுரம் தொடங்கி 19வது பாசுரம் வரைக்கும் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். இதுல எப்படி சொல்லுவார்னா, ஒரு ஆழ்வாரும் எம்பெருமான எப்படி வழிபட்டார், அந்த குணத்தை பார்த்து ராமானுஜர் அவர்கிட்ட எப்படி ஈடுபட்டார் அப்படின்னு அந்த சம்பந்தத்தை சொல்லுவார். அமுதனார் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பொய்யாழ்வார சொல்றார். வருத்தும் புறவிருள் மாற்ற அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பொய்யாழ்வார் யாருன்னு பார்த்தா, இந்த புற இருளை போக்கினம். புற இருள்னா விஷய பிராமணியமான அஜ்ஞானம், அதாவது இந்த சம்சார விஷயங்கள்ல நாமளே ஈடுபடுத்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய இருட்டு, அதை போக்கினவர் பொய்யாழ்வார். அவர் என்ன வழக்கேத்தினார்? வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக. இந்த இடத்துல பார்த்தோம்னா வழக்குல என்னென்ன சொல்லியிருக்கார்? தகழி அகல் சொல்லிட்டார், நெய் சொல்லிட்டார், விளக்குக்கு கதிரவன் சொல்லிட்டார். திரிய பத்தி சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. அமுதனார் சொல்லிட்டார். என்ன திரி போட்டார் அவர்? மறையின் புருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திரித்தன்றதுக்கு திருவிளக்கை. இந்த மறையினுடைய பொருளையும் செந்தமிழையும் கூட்டி ஒரு திரிய வச்சு ஏத்தினாராம். அப்பேற்பட்ட இந்த ஆழ்வார்கிட்ட இவர் வழிபட்டார். எதுக்கு இதை சொல்றார் அப்படின்னு பார்த்தா, அந்த மறையின் பொருளை தானே இவர் இந்த செந்தமிழ் வேதத்துல கண்டுபிடிச்சார். மறையின் பொருளை ராமானுஜர் எங்கேருந்து ரொம்ப நன்னா புரிஞ்சுண்டார் அப்படின்னு பார்த்தா, திவ்ய பிரபந்தத்துல இருந்தா புரிஞ்சுண்டார். அதை உணர்ந்த ராமானுஜன் அப்படிங்கிறதுனால அங்க வழிபட்டார் அப்படின்னு சொல்றார் பொய்யாழ்வார் விஷயமாக.
அடுத்தது பூதத்தாழ்வார் விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது அவர் எந்த இருளை போக்கினார்? உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்கினார். உள்ள இருக்கக்கூடிய இருட்டுங்கிறது ஆத்ம பரமாத்ம விஷயமான இருட்டு. என்ன இருட்டுன்னா, இந்த ஆத்மா சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறது, இல்லைன்னா ஆத்மாக்கு அழிவே இல்லைன்னு நினைக்கிறது, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஞான விஷயமான இருட்டு. அதை போக்கினார் இந்த ஆழ்வார். எப்படி போக்கினார்? ஞானத்தை விளக்காக ஏற்றி போக்கினார். நன்குருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதை இவர் அப்படியே எடுத்து போடுறார். இந்த இடத்துல ஞானம் என்னும் நிறை விளக்கேற்றிய அந்த பூத திருவடித்தாள்கள் நெஞ்ச துறைய வைத்தாளும் ராமானுசன். நெஞ்சத்துல இருக்கக்கூடிய இருட்டை தானே போக்கினார், அதனால நெஞ்சத்துல வச்சிருக்காராம் ராமானுசன். நெஞ்ச துறைய வைத்தாளும் ராமானுசன் அப்படி வழிபட்டார் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பேயாழ்வாரை வழிபட்டது. பேயாழ்வார் எப்பேற்பட்டவர்? இருட்டெல்லாம் போயிடுத்து, அதனால அவர் அழகா சேவிச்சார். எப்படி சேவிச்சார்? மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோடு மாயனை கண்டமை காட்டும் ஸ்ரீயப்பதியான நாராயணனை சேவிச்சாராம். இந்த ஸ்ரீயப்பதியான நாராயணனை சேவிச்சதுனாலேயே இவருக்கு ஒரு விருது, ஒரு டைட்டில் கொடுக்கிறார் அமுதனார். என்ன டைட்டில்னா தமிழ் தலைவன் அப்படிங்கிறார். தமிழ் தலைவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம். தமிழ் ரொம்ப அழகா கையாண்டு இருக்கார் ஆழ்வார். இன்னொரு அற்புதமான சுவாரஸ்யமான விஷயம் என்னுடைய ஆச்சாரியன் சொல்றது என்னன்னா, இலக்கணப்படி தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் உண்டு. இந்த ஆழ்வார் பெண்ணமுதை கண்ட ஆழ்வார், திருவை கண்ட ஆழ்வார், அதனாலே இவர் தமிழ் தலைவன். அது மட்டும் இல்லை, இவர் தலைவனாம். ஏன்னா ஸ்ரீயோட கூடிய நாராயணன் தான் தத்வஹித புருஷார்த்தம்னு சொல்லியிருக்கார், தெளிவா சொல்லியிருக்கார். சம்பிரதாயத்தை நல்லா ஊக்குவித்து நம்மளுக்குள்ள இறக்கி விட்டு இருக்கார். அதனால இவரை தலைவன் கொண்டாடுறார். தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுசன் அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே அப்படின்னு இவரை வழிபடும் பொழுது ராமானுசனை திருவுடையவர் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த ஆழ்வார் திருக்கண்டேன்னு சொன்னார், தேனவரும் பூமியில் திருன்னு சொன்னார். அதனால இந்த ஆழ்வாரை வழிபட்ட ராமானுசன் ஆழ்வாரை தனக்கு திருவாக நினைப்பாராம். திருவுடையார் என்னும் சீரியரே அப்படின்னு முடிச்சார். அடுத்தது கண்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இந்த ஆழ்வார், இன்னொரு கண்ட ஆழ்வார் கிட்ட போயிட்டார். இன்னொரு ஆழ்வார் கண்டேன்னு சொன்ன ஆழ்வார் யாரு? திருப்பான் ஆழ்வார். காட்டவே கண்ட அப்படின்னு சொன்னார், அமுதினை கண்ட கண்கள்னு சொன்னார். அந்த கண்ட ஆழ்வார் கிட்ட போயிட்டார். அவர் எப்பேற்பட்ட ஆழ்வார்? சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள். இந்த நான்மறையின் செம்பொருள், செம்மை பொருள் எதுல அடங்கி இருக்கு? பிரணவத்தில் அடங்கி இருக்கு. இந்த அமுதனாருடைய பிரபந்தம், திருப்பாணாழ்வாருடைய பிரபந்தமானது பிரணவத்தின் அர்த்தம் அப்படின்னு முடிவாகன போகத்துல சுவாமி தேசிகன் சொல்றார். அமலனாதி பிரான் அடியாருக்குன்னு ஆரம்பிப்பார். உவந்த உள்ளத்தனாயின்னு சொல்லுவார். மந்திபாய் வடவேங்கட மாமலைன்னு சொல்லுவார். ஆகுமா பிரணவம் வந்துடுத்து அங்கேயே. இன்னும் மேல அர்த்தங்கள்லாம் அற்புதமா சாதிப்பார் முடிவாகன போகத்தில். அதனால அத சொல்றார் தமிழ்ல இந்த இடத்துல அமுதனார். சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள். அவர் எப்படி வழிபட்டார் ராமானுசர்? சரணாம் பத்ம தாரியல் சென்னி ராமானுசன் அப்படின்னார். அதாவது அவருடைய திருவடி தாமரையை தாரியலாக வச்சுருப்பாராம், மாலையாக வச்சுருப்பாராம். முனிவான போகத்துல சுவாமி தேசிகன் சொல்றார் ராமானுஜருக்கு ஒரு ஆசை இருந்துதான், தான் லோகசாரங்க மாமுனியை போல பாக்கியம் பெறலை அப்படின்னு நினைச்சாரு. லோகசாரங்க மாமுனிக்கு ஆழ்வாரனுடைய திருவடியானது மாலையா இருந்தது இல்லையா, அந்த குறை தீர இந்த இடத்துல அமுதனார் பாடுறார். தாரியல் சென்னி ராமானுஜன் செய்யும் அப்படின்னு ரொம்ப அழகா அப்படி வழிபட்டதை காண்பிச்சார். அடுத்தது பிரணவத்திலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியாது? இந்த நாராயணன் தான் எல்லாருக்கும் முதல்வன் அப்படின்னு தெரியாது. நாராயண சப்தத்தை கொண்டாடின ஆழ்வாரை பாடுறார். அடுத்தது அவர் தான் திருமழிசை பிரான். அவர் என்ன சொன்னார்? முதல்லயே நான் முகனே நாராயணன் படைத்தான் அப்படின்னுவார். நாராயணனே நீ என்ன என்று இவை அப்படின்னு வேற சொல்லுவார் அவரை பார்த்து. அப்பேற்பட்ட ஆழ்வாரை பாடுறார். இவர் எப்பேற்பட்ட ஆழ்வார்னு பார்த்தா நாராயணனை போன்றவராம். நாராயணன்னா என்ன அர்த்தம்? நாராகா எனம் விசேஷா, எங்கேயும் வியாபித்தவன் அர்த்தம். அதே போல இவரும் இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவர், எல்லா இடத்திலையும் பரவி இருக்காம் இவருடைய கீர்த்தியானது. அவருடைய இணையடி போது அடங்கும் இதயத்தி ராமானுசனாக இருக்கார். இவருடைய திருவடியை மனசுல வச்சுட்டு இருக்காராம். ஏன்னா இவருடைய திருவடி ரொம்ப ஸ்பெஷல். இந்த திருவடி பின்னாடிதான் பெருமாளே போனார், யதோக்தகாரியா இருந்துட்டு. அதனால அந்த திருவடியை மனசால தரிச்சா பெருமாள் எப்பவும் தங்குவான் அப்படின்னு தெரியும். அப்படி தரிக்கிறார், அனுபவிக்கிறார். நாராயண சப்தத்தின் பொருளை அறிந்தா நம்மளுக்கு என்ன தெரியறது? அது மேல இருக்கக்கூடிய சதுர்த்தியின் அர்த்தம் தெரியறது. அதாவது நாராயணனுக்கே ஆம் அப்படின்னு தெரியறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணனுக்கே தொண்டு பூண வேணும் அப்படின்னு தெரியாது. தொண்டுக்கே கோலம் பூண்ட ஆழ்வாரான தொண்டரடிப்படி ஆழ்வாரை பத்தி பாடுறார். அடுத்தது அவர் என்ன தொண்டு பூண்டார் அப்படின்னு பார்த்தா, செய்யும் பசும் துளவ தொழில் மாலையும், துளவ மாலையை செய்யறதே அவருக்கு தொழிலாம். துளவ தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொடி அப்படின்னு தன்னைத்தானே அவர் சொல்லிப்பார். அது மட்டும் இல்ல, செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும், செந்தமிழ்ல அவர் மறை மாலையை பாடினாராம். மறை மாலைனா என்ன? மறையின் பொருள் யாரு? மால். அந்த திருமாலை பத்தி பாடினார். திருமாலேறியார். அதனால அப்பேற்பட்டவர் அரங்கன் கிட்டக்க ரொம்ப ஈடுபட்டாராம். அதனால ராமானுஜரும் அவர்கிட்ட அப்படியே ஈடுபட்டாராம். அரங்கன் கிட்டக்க எப்படி ஈடுபாடு இவருக்கு? அரங்கனை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன்னு சொன்னவர் இவர். அப்பேற்பட்டவரை தவிர வேற யாரையும் நான் கொள்ள மாட்டேன் இந்த தொண்டுக்கு சாட்சியா அப்படின்னு சொன்னவர் ராமானுஜர். எப்படி சொல்றாருன்னு பார்த்தா, செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் வேறாறு சீர் அரங்கர் தையன் கடற்கனியும் பரந்தாளன்றி ஆதரியாமியன் ராமானுசன் சரணேகதி வேறனக்கே. இந்த பரன் அப்படிங்கிறது இந்த இடத்துல தொண்டரடிப்படி ஆழ்வார். அவர் தாளன்றி ஆதரியாமியா, அவருடைய திருவடியை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்கறதே இல்லையா. தொண்டு பண்ணணும் அப்படின்ன உடனே இவருக்கு தொண்டரடிப்படி ஆழ்வார் ஒண்டிதான் ஞாபகம் வருவாரா. அப்பேற்பட்ட ராமானுசன் சரணே கதிவேர் எனக்கே, அவருடைய திருவடியை விட்டா எனக்கு யார் கதின்னு அமுதனார் சொல்றாரு இந்த இடத்துல ரொம்ப அழகா. அப்படி தொண்டரடிப்படி ஆழ்வார் கிட்ட வழிபட்டார். அரங்கத்துல ஈடுபட்ட இன்னொரு ஆழ்வாரை பத்தி அடுத்தது சொல்றார். அவர் யாருன்னு பார்த்தா குலசேகர பெருமான். ஆரம்பத்திலேயே அரங்கனை பாடினவர் இவர். அவர் எப்படி இருந்தார்னா ரொம்ப கூலா இருந்தாராம். எதுக்கு அவர் பதறதே கிடையாதாம். எந்த உபாயத்துல மூழ்றது, எப்படி கடத்தேறது அப்படிலாம் நினைச்சு பாக்குறவரே இல்லை அவர். ஏன்னா அப்படியே இருந்து அப்படியே அனுபவிக்கணும் எம்பெருமான. திருமலை மீது ஏதேனும் ஆவேனேன்னார், படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனேன்னார். அவர் உபாயத்தை பத்தி எல்லாம் கவலைப்படலை. அதனால இந்த ஆழ்வாரை பத்தி பாடும் பொழுது அமுதனாரும் தான் உபாயத்தை பத்தி கவலைப்படாததை சொல்றார். கதிக்கு பதறி வெண்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றை. அதாவது பக்தி யோகம் பண்ணினா அப்படியே கொதிச்சு போயிடுமா. அந்த மாதிரி கொதிக்கக்கூடிய தவம் எல்லாம் செய்யக்கூடிய கொள்கை எனக்கு கிடையாது. வேற என்ன பண்ணணும்? கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னை சோர்வில். ராமானுசனை போய் அடைஞ்சுட்டா எனக்கு சோர்வே கிடையாது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்ணி டயர்டாலாம் ஆக வேண்டாம், சோர்வே கிடையாது. அந்த ராமானுசன் எப்படி இருந்தார்? அவர் கொல்லி காவலனுடைய சொற்களை, கொல்லி காவலன்னா குலசேகர ஆழ்வார், அவருடைய சொற்களை மனசுல கொண்டவர்களை துதித்தவராக இருந்தார். அதாவது குலசேகர ஆழ்வாருக்கு என்ன மனசுல இருந்ததுன்னா, இந்த பாகவதர்களுடைய திருவடி தன் மேல படணுங்கிறதுக்காக படியா இருக்கணும்னு நினைச்சார். அந்த பாகவதர்கள், குலசேகர ஆழ்வாருடைய திருவடி ஆசிரியத்த பாகவதர்கள் தனக்கு முக்கியம்னு காண்பிச்சார் ராமானுஜன். குலசேகர ஆழ்வார் காண்பித்து கொடுத்த பாகவத ஆசிரிய வழியை சொல்லி கொடுத்தார் இந்த இடத்துல ராமானுஜர் அப்படின்னு காட்டுறார் அமுதனார். இதற்கு மேல பொங்கும் பரிவுடைய பெரியாழ்வாரை பத்தி பாடுறார். அவர் எப்படி இருந்தார்? சோராத காதல் பெருஞ்சொழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும். சோராத காதலாம், பொங்கும் பரிவான், தீரவே தீராதான் அந்த பக்தி, அந்த காதல். தொல்லை மால், அவன் பெரிய ஆதிமூர்த்தி ஆதி மூலம்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு பல்லாண்டென்று காப்பிடும். பல்லாண்டு பாடினார், காப்பிடலும் பாடினார். அப்பேற்பட்ட பொங்கும் பரிவு அவர்கிட்ட எப்படி இருந்தார் ராமானுசர் அப்படின்னு பார்த்தா, பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மனிசரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வினி. தன் பிறங்கிய சீர் சாரா மனிசர் அப்படிங்கிறார். அதாவது இவரும் அதே மாதிரி பொங்கும் பரிவை வச்சுக்கணும்னு நினைப்பாராம். அது அவருக்கு இருந்ததுன்னு சரித்திரம் சொல்றது. ஒரு செல்வ பிள்ளையை போய் செல்வப்பிள்ளா இங்கே வாராயின்னு உடனே பெருமான் ஓடி வந்தானே, அந்த பொங்கும் பரிவுக்காக தானே. அப்படி வழிபட்டு பெரியாழ்வாரை வழிபட்டு அவர் சம்பாதிச்ச தனம் இது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். அடுத்தது அற்புதமாக ஆண்டாளை வழிபட்டதை சொல்றார். ஆண்டாள் இவள் தான் வழிகாட்டி, இவளுடைய சொற்கள் தான் அவருக்கு வாழ்க்கை. அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளாள் வாழ்கின்ற வள்ளல் அப்படிங்கிறார். வாழ்க்கைனா இவர் அதையே மனனம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பாசுரத்தின் கடைசியில வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மா முனியே அப்படிங்கிறார். முனிகள் தான் மனன சீலர்கள்.
அதனால அதையே மனனம் பண்ணிட்டே இருப்பாராம். எதை? திருப்பாவை. திருப்பாவை ஜீயர்னே அவருக்கு பேரு. திருப்பாவை சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது உந்துமதகளேற்றன் பாசுரத்தை சொல்லி அத்துழாயின் வீட்டின் கதவின் வாசலை தட்டின உடனே அவள் சீரார் வளைவைப்ப வந்து கடந்த உடனே ராமானுஜர் விழுந்து சேவிக்கிறார். ஆச்சாரிய புத்திரி, ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்றவாள்லாம் தலைக்கு மேலங்கிறது வேற. இந்த இடத்துல அவருடைய பாவமானது ஆண்டாளே நேரம் வந்த மாதிரி. அப்படி அதுல வாழ்ந்து போனவர் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே அப்படின்னு பாடினார். அடுத்தது ஆண்டாள் நாயகி. இதே போல நாயிகா பாவத்துல ஈடுபட்ட ஒரு ஆழ்வாரை சொல்றார். அவர் யாருன்னு பார்த்தா கலியன். அந்த கலியன் எப்படி இருந்தார்? அவருக்கு இந்த உலக சுகங்களோ துக்கங்களோ பெருசு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எது சுகம் அப்படின்னு கேட்டா பகவத் சம்ஸ்லேஷம் தான் சுகம். எது துக்கம்? பகவத் வியோகம் தான் துக்கம். நாயகியா இருக்கும் பொழுது சில சமயத்துல பெருமாள் வந்து சேவை சாதிப்பார், சம்ஸ்லேஷத்துல இருப்பார், சந்தோஷப்படுவார். சில சமயத்துல மறைஞ்சு போயிடுவார், அப்ப துக்கப்படுவார். அதனால அவர் அப்படி இருந்ததை இந்த இடத்துல சொல்றார். முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானே. அதாவது துன்பங்களோ இன்பங்களோ இந்த உலகத்துல வந்தா அதனால அவருக்கு பாதிப்பு கிடையாதாம். அவர் என்ன பண்ணுவார்? கலைப்பரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானே. அந்த கலைன்னு சொல்லக்கூடிய வேதத்தை விரிச்சி அந்த வேதாங்கங்களை 6 பிரபந்தங்களாக பாடுவார். அப்பேற்பட்டவர் கிட்டக்க ராமானுஜர் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்றார். ராமானுஜர் கலியன் கிட்டக்க ஈடுபட்டத 2வது பாசுரத்திலேயே காண்பிச்சு கொடுக்கிறார். அதாவது குறையல் பிரானடி கீழ் விழாத அன்பனி ராமானுஜன் அப்படிங்கிறார். அவருக்கு மாறாத அன்பு உண்டாம் கலியன் கிட்டக்க. ஏன் அப்படின்னு பார்த்தா கலியனுக்கு தான் அர்ச்சாவதார ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. 38 திவ்யதேசங்கள் அவராலேயே திவ்யதேசம்ன்ற பெயர் பெற்றது. அவர் மங்களாசாசனம் பண்ணதுனாலதான் அதெல்லாம் திவ்யதேசம் ஆச்சு. அப்படி அர்ச்சையில் ஈடுபட்டவர். அதனாலதான் கண்ணமங்கை நின்றானேன்னு கண்ணமங்கை பாடினத்தை இந்த இடத்துல சொல்றார் பாடுறாரு. அப்படி அர்ச்சையில் ஈடுபாடு கொண்ட கலியன் கிட்டக்க இவர் விழாத அன்பனாக இருந்தாராம். ஏன்னா இவருக்கும் அர்ச்சாவதாரத்துல ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதனாலதான் கோவிலை சீர்திருத்தி எல்லா உற்சவங்களும் நல்லபடியாக நடக்கும்படி ஏற்படுத்தி வைத்தார். இன்னைக்கும் சஹஸ்ராப்தி நடக்கும் பொழுதும் ராமானுஜாரி திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் நடந்துட்டு வருது. அப்பேற்பட்ட அர்ச்சாவதார ஈடுபாட்டினால்தான் அந்த ஈடுபாடு வந்துட்டு கலியன் கிட்ட இருந்து அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்தார். அடுத்தது பரகாரனை சொன்னதுக்கு அப்புறமா பராங்குஷனை சொல்லணும். பராங்குஷ தாசனை சொல்லிட்டு பராங்குஷனை சொல்றார் இந்த இடத்துல. பராங்குஷ தாசன் யாருன்னு பார்த்தா மதுர கவி ஆழ்வார். அவரை சொல்லும் பொழுதும் ஆச்சாரியன் தான் சொல்றார். பாதி பாட்டு நம்மாழ்வாருக்கு தான் எங்கேயும். என்ன சொல்றார்? எய்தற்கரிய மறைகளை 1000 இன்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கசையும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்ப்புதும். இதுல முதல்ல பெரியவர் அப்படிங்கிற சொல் வதிக்கும் நம்மாழ்வாரை ஆசிரயித்த மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்ப்புதமும் ராமானுசன் அப்படிங்கிறார். இந்த பெரியவருடைய சீர் அவருடைய குணம் எதுன்னு பார்த்தா ஆச்சாரிய பக்தி. அவர் காட்டினது தொல் வழியாம், அதுதான் நல் வழியாம். அதை துணிந்து இறங்கினார் ராமானுஜர். ஆச்சாரிய பக்தியை காண்பிச்சு கொடுத்தார். திருவரங்க பெருமாள் அரையர் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆச்சாரியர். அவருக்கு சந்தன கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாராம். சந்தனம் பூசிக்கிறதுக்கு அரையர் சேவைக்காக. ஒரு சமயத்துல அந்த சந்தனம் அவருக்கு அவ்வளவு மனசுக்கு உகப்பா இல்லையா. அதனால கஷ்டப்பட்டு சந்தனம் அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு அரைச்ச சந்தனம் உடம்பு முழுக்க பூசிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தனம் அரைச்சிருப்பார். எல்லாத்தையும் போட்டுட்டு புதுசா அரைச்சு கொடுத்தாராம். அப்படி ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டார். இதை எங்க இருந்து கத்துட்டாருன்னு பார்த்தா மதுரகவி ஆழ்வார் கத்துண்டது. அடுத்தது மதுரகவி ஆழ்வாரை வழிபட்ட நம்மாழ்வாரை சொல்றார். இத சொல்லிட்டு அடியனுடைய அவகாசம் தீர போறதுனால முடிச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. முடிச்சுடுறேன். நம்மாழ்வாரை வழிபடும் பொழுது எப்படி வழிபடுறாருன்னு பார்த்தா எப்படி தன்னுடைய பிராச்சாரியனான ஆளவந்தார் வழிபட்டாரோ அதே போல வழிபட்டார் அப்படின்னு சொல்றார். ஆளவந்தார் நம்மாழ்வாருக்கு ஒரு தனியன் பண்ணியிருக்கார். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்ய குலபதே பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா அப்படின்னு. என்ன அர்த்தம்னா எனக்கு மாதா பிதா பாரி சொத்து எல்லாம் நம்மாழ்வாருடைய திருவடி அப்படின்னு பொருள். இவர் என்ன சொல்றார்? குரு பெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதர் பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே அப்படின்னு ஒரு படி மேல போயிட்டார். இந்த மாறன்
அவர் காட்டி கொடுத்த செந்தமிழ் ஆரணமே, அதாவது தமிழ் வேதம், 4 வேதங்களையும் தமிழ்படுத்தியிருக்கார் மாறன். அந்த ஆரணமே என்னுடைய திருவடிக்கு மேல அப்படின்னு விட்டார். அதுதான் எனக்கு தந்தை, தாய், குரு, சொத்து எல்லாம் அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கிறார். இதுல அற்புதமான ஒரு விஷயம், இந்த ஆரணம் என்ன சொல்றதுன்னு பார்த்தா சீர் நெறியை சொல்லணும். சீர் நெறினா சிறந்த உபாயம். சிறந்த உபாயம் எது? சரணாகதி. சரணாகதி தான் உபாயம்னு காண்பிச்சு கொடுத்த பிரபன்ன ஜன சந்தான குட்டஸ்தர் நம்மாழ்வார். உன் அடிக்கீழ் அமர்ந்து விழுந்தேனேன்னு சொல்லுவார். உனக்காட்பட்டும் இன்னும் உழல்வேனோன்னு சொல்லுவார் ஆழ்வார். இதெல்லாம் காண்பிச்சு கொடுத்தார். சீர்நெறி தரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீ நிலத்தோர் அதிதர நின்ற இராமானுசன் அவர் காண்பிச்சு கொடுத்துட்டார். வார்த்தையில இந்த உலகத்துக்கு அறிய வைத்தது யாரு? சரணாகதியா எப்படி பண்ணணும்னு காண்பிச்சு கொடுத்தது ராமானுசன். அப்பேற்பட்ட ராமானுசன் எனக்கு ஆர் அமுதே அப்படிங்கிறார். அவர் தான் எனக்கு ஆறாத அமுது. இதுதான் அமுதனார் கண்ட அமிர்தம். ஏன்னா அமுதனார் பாஷ்யக்காரர் அமிர்தம்னு சொல்றது உண்டு. எந்த பாஷ்யக்காரர்? மாறன் அடிபணிந்துய்ந்தவன். முதல்லயே சொல்லிட்டார். உம்மந்து மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் ராமானுசன். அவர் தான் எனக்கு ஆறாத அமுதுன்னார். வெறும் அமுது கூட இல்லை, ஆறாத அமிர்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வழிபட்டார். இன்னும் பல விஷயங்கள் பேசணும்னு எழுதிந்து வந்த அடியேன். அவகாசம் இல்லை, 30 நிமிஷம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அடியேனாக இடையேன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஏதாவது பிழைகள் இருந்தா அடியனுடையது, ஏதாவது விஷயங்கள் இருந்தா ஆச்சாரிய